Good evening to all parents and students. Thanks for joining us today. We have 100 people participating in the meeting now. But the total strength is around 160. A very important meeting for children of 9th to 12th standard. With CBSE registration, பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது 9 to 12 இருக்கிற குழந்தைங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க எக்ஸாம், போர்டு எக்ஸாம், 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கும் 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கும் சிபிஎஸ்இல வந்துட்டு 9th-லையும் 11th-லையுமே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர் அண்ட் நவம்பர்ல நடக்கும். ஸோ செப்டம்பர் 7th சிபிஎஸ்இ கொடுத்த டேட்டுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்க வேண்டியது. பட் இந்த இயர் கொஞ்சம் 2-3 வீக்ஸ் டிலே ஆகி இப்போதான் எங்களுக்கு 2-3 days ago தான் மெயில்ஸ் வந்துருக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லி. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் வி நீட் 100% கோஆப்ரேஷன் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ரிகார்டிங் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ சேம் திங், எப்படி உங்க கோஆப்ரேஷன் வேணும்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்க. டீடைல்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ் ஹேவ் டு பி செக் லைன் பை லைன், லெட்டர் பை லெட்டர். அதாவது குழந்தை பேரா இருக்கட்டும், அப்பாவோட பேரா இருக்கட்டும், அம்மாவோட பேரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லைன் பை லைன் செக் பண்ணலாம். சரி, ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றேன், மீட்டிங் ஃபுல்லாக இதே தான் சொல்லிட்டு இருக்க போறேன். ஏன்னா ஈவன் ஆஃப்டர் செக்கிங் ஸோ மச் எங்களுக்கு ரெக்வெஸ்ட் வருது. ரெக்வெஸ்ட் வரப்ப எங்களால் அதை என்டர்டெயின் பண்ண முடிய மாட்டேங்குது. இனிஷியல் மாற்றி போட்டாங்க, லெட்டர் இந்த லெட்டர் ஏக்கு பதில் இ போட்டாங்க, அது மாதிரி சேஞ்சஸ் வந்து we are not able to do when the total process is over. ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா சேஞ்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இன்னைக்கு மீட்டிங்ல சொல்றது, ப்ளீஸ் நோட் இட் டவுன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆல்வேஸ் வி ஆர் தேர். ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா. மேபி 1-2 times ஸ்கூலுக்கு வர வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட் 2-3 weeksல. ஸோ வரப்போ எனி டவுட்ஸ் ஆர் தேர், யூ ஷுட் கிளாரிஃபை. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுக்கு பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ மெயின் டாக்குமெண்ட் நாங்கள் எடுத்துக்கிறது, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். என்னால் ஒரு குழந்தைய ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், எங்களால் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் தவிர வேறு எந்த டாக்குமெண்ட்டும் எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ பர்த் சர்டிஃபிகேட் பை ஆல் மீன்ஸ் வி ஷுட் என்ஷூர் தட் இட் இஸ் கரெக்ட். அதில் ஸ்டூடெண்ட் நேம் வித் இனிஷியல்ஸ், அப்பாவோட பேர், அம்மாவோட பேர், இல்லை கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்களோட பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்காங்கிறது பர்த் சர்டிஃபிகேட்ல நீங்கள் கண்டிப்பாக இன்ஷூர் பண்ணிருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட்ல இல்லாத ஒன்று என்னால் எடுத்து ஸ்கூல் ரெஜிஸ்டர்லையோ இல்லை சிபிஎஸ்இ ரெஜிஸ்ட்ரேஷன்லையோ என்னால் சப்மிட் பண்ண முடியாது ஆஸ் அ ரெக்கார்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ இது டெஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். நீங்கள் என்ன பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துடும். தமிழில் வந்துடுச்சுன்னா நீங்கள் கொடுக்குற பேர் நாங்கள் நோட் பண்ணிப்போம். வி கேன் யூஸ் இட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். பட் நீங்கள் வந்துட்டு பை எனி மீன்ஸ் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சு. ஸோ தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பர்த் சர்டிஃபிகேட்ல என்னென்ன செக் பண்ணோம், இது வந்து இப்போ நான் கொடுத்துருக்கிற லிஸ்ட், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற லிஸ்ட் வந்துட்டு சிபிஎஸ்இ அவங்க ஒரு மேனுவல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a 200-page manual that I have here. இதில் அவ்வளோ எம்பசைஸ் பண்ணி they have worked and released this manual this year. ஸோ அதுலேருந்து எடுத்த சென்டென்சஸ் தான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் காட்டிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் may check that the data is similar in all documents. அதாவது பர்த் சர்டிஃபிகேட்ல ஒரு பேர் இருக்குங்க, ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்கு, பாஸ்போர்ட் வச்சிருக்கோம் அதுல ஒரு பேர் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம என்னால் பெருசாக இங்கே ஹெல்ப் பண்ண முடியாது. நான் கேட்குற டாக்குமெண்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் ஆதார் கார்டையோ இல்லை பாஸ்போர்ட்டில் இருக்கிற நேமையோ நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ த கீ டாக்குமெண்ட் தட் யூ ஹாவ் டு சப்மிட் அண்ட் சிபிஎஸ்இ இஸ் ஆஸ்கிங். ஈவன் ஸ்டேட் போர்ட்லையும் அவங்க கேட்குறது வந்து பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் தான் எடுத்துக்கணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் நேமில் இனிஷியல் சேஞ்சஸ் இருக்கும், ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ்.
எப்படி மதர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ கரண்டா, ஆஃப்டர் மேரேஜ்ல அவங்க அப்பா இனிஷியல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த இனிஷியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இஃப் தே ஹவ் சேஞ்ச்ட் இட், தே ஹாவ் டு யூஸ் த husband's initial. Whatever is the current initial mother is using, that has to be provided. Abbreviations use பண்ண முடியாது. அதாவது like say my name is Sandeep Kumar, I can't say yes Kumar. So abbreviations, nicknames, pet names of that kind, nothing can come in the registration. And last point again, in the point தான் திருப்பி emphasize பண்ணிட்டே இருக்க போறேன். Alertness and compliance shown by parent will reduce requests of change in student data. பார்த்தீங்கன்னா லைக் டோட்டலாக நான் 9 to 12 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறப்போ, ஈவன் ஃபார் அ ஸ்மால் ஸ்ட்ரென்த் தட் வி ஹேவ் இன் 9, 10, 11 and 12 ஒரு 160 கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஒவ்வொரு குழந்தைக்கும் 160 பேருக்கும் அவங்க பேர், அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்னா இங்கே நாங்கள் செக் பண்ணுறோம். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. உங்களுக்கு உங்கள் பேர், உங்கள் குழந்தையோட பேர், உங்கள் ஹஸ்பண்டோட பேர், ஒய்ஃபோட பேர், அவ்வளோதான் டேட் ஆஃப் பர்த், இதுதான் செக் பண்ண வேண்டியது. ஸோ உங்களுக்கு 4 நேம் தான் செக் பண்ணணும். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 நேம்ஸ் செக் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு எப்போ வர சொல்லுவேன் டேட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த டேட்ஸில் நீங்கள் வர்றப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்து லைன் பை லைன், லெட்டர் பை லெட்டர் பார்த்து செக் பண்ணி நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத விட இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. முடிஞ்சு மார்க் ஷீட்டை வாங்கிட்டு சார் இதில் இனிஷியல் தப்பாக இருக்குது, இதில் நேம் தப்பாக இருக்குது, அகெயின் இட் இஸ் அ பிக் ப்ராசஸ். பாஸ்போர்ட் வரைக்கும் லைக் ஈவன் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு, எவ்ரி திங் யூ ஹேவ் டு ஷோ த பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் கிளியராக இருக்கிற மாதிரி பார்க்கணும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் சைஸ் சிறுசாக இருக்கும். ஒரு தமிழ்நாடு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பாவோட ஆதார் நம்பர், அம்மாவோட ஆதார் நம்பர் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா லைக் பேர் தமிழில் இருந்துடும். மறுபடியும் சொல்கிறேன், பேர் தமிழில் இருந்துருச்சுன்னா நீங்கள் கொடுக்குற ஸ்பெல்லிங் எடுத்துக்கணும். இங்கிலீஷில் நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் கொடுக்குறீங்களோ அதை எடுத்துக்கணும். பட் இட் இஸ் யோர் டியூட்டி டு என்ஷூர் தட் பர்த் சர்டிஃபிகேட்டில் இங்கிலீஷில் வர மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பர்த் சர்டிஃபிகேட் தவிர எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் எடுத்துக்க முடியாது. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறப்போ வாங்கி வச்சிருக்கிறதுல இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம். 9th பேரண்ட்ஸ்க்கு யூ ஹேவ் சம் டைம். ஸோ 9th பேரண்ட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். பட் 10, 11 and 12 it is like almost decided now. I'll tell you why. So moving on to next slide. Very 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 important. இப்போ வந்து என்ன சொல்ல போறேன்னா, எப்படி இந்த ப்ராசஸ் நடக்க போகுது, என்ன பண்ண போறோங்கிறது சொல்ல போறோம். ஸோ இந்த ஸ்லைடில் 9th என்னென்ன 9, 10, 11, 12 என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் வீக்ல 9th ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கூல்ல இருக்கிற டீடைல்ஸ், ஸ்கூல்ல இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட், மேபி 9th வந்து உங்களை ஃபார்ம் கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சிடும். 9th 11 டீடைல்ஸ் கேட்டு அதுலேயே ஆதார் கார்டும் பர்த் சர்டிஃபிகேட்டோட காப்பியும் கூகுள் ஃபார்மில் அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லி. ஸோ ஆதார் கார்டு எடுக்குன்னா ஆதார் நம்பர் மட்டும் தான் அதுலேருந்து எடுக்க முடியும், என்னால் நேம் அதுலேருந்து எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் புல் பண்ணும். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் அனுப்பணும். அனுப்பிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே லைக் நவம்பர், அக்டோபர் எண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். பை டிசம்பர் ஆர் ஜனவரி ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு வரும். நோட் ஆன் தி செகண்ட் பாயிண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு வில் பி இஷ்யூட் டு தி ஸ்டூடெண்ட். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, they have to check undertaking should be given by the parent, student and the school for the correctness of data. So 9th நவம்பர்ல அக்டோபர் எண்ட்ல க்ளோஸ் பண்றோம். வெரிஃபை பண்ணி தான் க்ளோஸ் பண்றோம். அப்பயே நீங்க சைன் பண்ணுவீங்க. பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் வில் சைன் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு நம்ம சைன் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு வில் கம் இன் தி மந்த் ஆஃப் டிசம்பர் ஆர் ஜனவரி. ஸோ அதுலேயும் எகெயின் அண்டர்டேக்கிங் பார்த்தீங்கன்னா எகெயின் நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சைன் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த அண்டர்டேக்கிங் சைன் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் லைக் எவ்ரி திங் இஸ் கரெக்ட், இதில் சேஞ்சஸ் நான் கேட்க மாட்டேங்கிறது நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ 9th இது ரெண்டு நடக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு வரும், அதில் செக் பண்ணிட்டு சைன் பண்ணுவீங்க. 10th பார்த்தீங்கன்னா 10th அதாவது நாளையில இருந்து we
have the total list of candidates. இந்த வருஷம் போர்டு எக்ஸாம் எழுத போற கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வரணும், வந்து செக் பண்ணிட்டு சேஞ்சஸ் இருந்ததுன்னா சார் இதுல சேஞ்ச் இருக்கு, நீங்க சேஞ்ச் பண்ணி கொடுங்க, என்னோட பர்த் சர்டிஃபிகேட்ல இப்படிதான் இருக்கு, இது மாதிரி வேணும்னு நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 10th standard. So 10th standard parents and students, please note it down. It would be your last chance. ஏன் லாஸ்ட் சான்ஸ்னு சொல்றேன்னா, லைக் சே நீங்க நாளைக்கு செக் பண்ணி சைன் பண்ணி 10th ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அனுப்பியாச்சுன்னா நெக்ஸ்ட் போர்டோட ப்ராசஸ் வந்துட்டு ஹால் டிக்கெட் அனுப்பிச்சிடும். பாயிண்ட் நம்பர் 4 பாருங்க, ஹால் டிக்கெட் வில் பி சென்ட் பை த போர்ட். ஹால் டிக்கெட் வந்துருச்சுனாலே இட் இஸ் லைக் ஹால் டிக்கெட்ல உங்க ஸ்டூடெண்ட் பேர் இருக்கும், அப்பா பேர் இருக்கும், அம்மா பேர் இருக்கும். அதில் சேஞ்சஸ் பண்றது டியூரிங் தி எக்ஸாம் டைம் எல்லாத்துக்கும் ரிஸ்க். எக்ஸாம் படிக்கிற டென்ஷன் இருக்கும், பேர் மாறி இருக்கு, அப்பா பேர் மாறி இருக்கு, அந்த டென்ஷன் இருக்கு. ஸோ வர வீக்ல, இந்த கமிங் வீக் when you come to school to check all the details, you make sure that 10th parents and students make sure that your names are correct by all means. அதாவது from initial to ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், இந்த குமார் இருக்கிறவங்களுக்கு பெரிய இஷ்யூ, and 2-3 names are there together. ஸோ அவங்க ஸ்பேஸ் விடணுமா, ஸ்பேஸ் விடக்கூடாதா, திருப்பி கேட்பாங்க இதுல ஸ்பேஸ் வருமா எங்களுக்கு விடணுமான்னு. ஸோ இல்ல சார் வராது, அப்படியே போட்டுக்கோங்கன்னா அப்படியே போட்டுறேன். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் இங்க ஒரு ஸ்பேஸ் வரணும், இங்க ஒரு லெட்டர் இல்லை அப்படிங்கிறப்போ அது இட்ஸ் அ டீடியஸ் ப்ராசஸ். முடிக்கிறதுக்குள்ள நீங்க 11th 12th ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருங்க, 12thலயும் மாத்தி ரெஜிஸ்டர் ஆகும். தட் இஸ் சோ மச் டிஃபிகல்டி. ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அனுப்பிட்டோம்னா ஹால் டிக்கெட் வந்ததுல இருந்து ஹால் டிக்கெட் வரும், எக்ஸாம் எழுதுவீங்க. இன்கேஸ் எக்ஸாம் எழுதி மார்க் ஷீட் வருது ஆஃப்டர் பாசிங் கிளாஸ் 5th பாயிண்ட், ஆஃப்டர் பாசிங் கிளாஸ் 11 பாசிங் டாக்குமெண்ட்டுங்கிறது மார்க் ஷீட். அது வந்துருச்சுன்னா அதுலயும் மறுபடியும் சைன் பண்ணுவீங்க. எல்லா ப்ராசஸ்லயும் 5 ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். இப்போ 5 ப்ராசஸ்லயும் நீங்க சைன் பண்ணுவீங்க. சைன் பண்றப்ப எல்லா இடத்துலயும் அண்டர்டேக்கிங் இருக்கும். மை நேம், மை சைல்ட்ஸ் நேம் அண்ட் wife's name. All these details are correct and I will not come back for any changes regarding these details. ஒரு 3-4 இடத்துல சைன். Going on to 11th standard. 11th standard again மறுபடியும் புதுசா குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துற மாதிரி தான். எல்லா இடத்துலயும் அப்படிதான், சிபிஎஸ்இ ஆர் ஸ்டேட் போர்ட் wherever it is. 11thங்கிறது வந்து ஒரு நியூ அட்மிஷன் மாதிரி. நியூ அட்மிஷன் அப்போ மறுபடியும் we get all the details. பட் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, look at the highlighted point there. Class 11 registration details must comply with class 10 mark sheet to maintain uniformity. அதாவது 10th மார்க் ஷீட்ல என்னோட பேரு இப்படி இருக்கு, ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு. 12th மார்க் ஷீட்ல என்னோட பேருக்கு வேற ஸ்பெல்லிங் இருக்கு. again there is a contradiction. மேபி மார்க் ஷீட் வேலிடேஷன் கூட ப்ராப்பரா நடக்காம போகும். ஸோ we can change it. 11thல சார் 10thல தெரியாம இப்படி போட்டோம், 11thல இப்படி நீங்க மாத்தி போட்டு கொடுங்கன்னு கேட்கலாம். பட் யூ ஹேவ் டு கிவ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அது எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு நோட்டரி கிட்ட போகணும், ஒரு நோட்டரி கிட்ட போய் சைன் வாங்கிட்டு உங்க நேம் சேஞ்ச சைன் பண்ணி நேம் சேஞ்சுக்கான ஃபார்ம் வாங்கி அதை கார்பரேஷன்லயோ இல்லை முனிசிபாலிட்டிலையோ சப்மிட் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை கெசட்ல போட்டு கெசட் காப்பி வித் நியூ சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா தான் அதை வந்துட்டு மறுபடியும் 11th டேட்டா கூட அட்டாச் பண்ணி வேறவர் யூ கோ, அதுக்கப்புறம் லைஃப் லாங் இந்த கெசட் காப்பி நீங்க போட 11th 12th மார்க் ஷீட் போடையோ 10th மார்க் ஷீட் போடையோ கொண்டு போயிட்டே இருக்கு. So many difficulties are there. So 11th we can do changes, but if it is in compliance with 10th mark sheet, there will be no problem at all. So 11th register பண்ணுவோம், student details enter பண்ணி registration card on the December or January ல வரும். Once registration card again parent will sign saying that all the details are correct. அது பண்ணிட்டீங்கன்னா next 12th ல similar process. 12th போறப்போ உங்களுக்கு list of candidates வரும், hall ticket. List of candidates again I will be able to correct பண்ணணுங்கிறது. பட் ப்ளீஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 11th and 12th standard ப்ளீஸ் நோட், 10th மார்க் ஷீட்னு ஒன்று வந்துருச்சு. அதாவது 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இஸ் த சோல் டாக்குமெண்ட். 10th மார்க் ஷீட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல 10th மார்க் ஷீட் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் 10th மார்க் ஷீட் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, ஸோ அடுத்து வர டாக்குமெண்ட் எல்லாம் 10th மார்க் ஷீட் கூட மேட்ச் ஆகிட்டே போனாதான் ஸோ ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு. எந்த ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற இடமா இருந்தாலும் யூனிஃபார்மிட்டி. ஸோ அப்படி இருக்கிறப்போ
11 and 12 லெஸ் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கலாம், பட் யூ வில் ஹேவ் டிஃபிகல்டிஸ். 10th மார்க் ஷீட்ல இருக்கிற பேரும் அந்த 12th மார்க் ஷீட்ல இருக்கிற பேரும் மேட்ச் ஆகாதப்போ டிஃபிகல்டிஸ் வரும். அதுக்கு நீங்க மறுபடியும் அஃபிடவிட் வாங்கி அது கெசெட்டுக்கு போய் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். போர்டில் என்ன பண்ண முடியும்னா, எங்களால இத்தனை செக்கிங்க்கு அப்புறமும் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஒரு ஏ விட்டு ஒரு இ விட்டுச்சு, இனிஷியல் போடாம விட்டுட்டாங்க. இனிஷியல் செக் பண்ணேன் சார், இனிஷியல் வேண்டியது இல்லைன்னு நினைச்சோம், ஆனா இப்போ இனிஷியல் போனா கேட்கறாங்க, காலேஜில் கேட்கறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. வெரி டிஃபிகல்ட். போர்டுக்கு இப்போ ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸோட அனுப்பியிருக்கோம், ரெண்டுமே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டோடது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிருக்கு, ஒன்று ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் போர்டு ரெஸ்பான்ஸும் லைக் போர்ட் தே ஆர் ரெஸ்பாண்டிங், தே ஆர் ட்ரைங் டு ஹெல்ப் அஸ். அதுக்கு வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அண்ட் போர்டு அதுக்காக லைக் இன் பிட்வீன் ஆல் த மெனி ஒர்க்ஸ் போர்ட் ஹேஸ் டு டூ ஆல் திஸ் ஒர்க். டிலே ஆகிட்டே போகுது, அந்த டென்ஷன் வேறு ஆட் ஆகிட்டே இருக்கு குழந்தைங்களுக்கு, பேரண்ட்ஸ். ஸோ வி டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன் ஃபார் அவர் சில்ட்ரன். ஒரு 4 பேர் கரெக்டாக செக் பண்ண, 4 பேர் ஒரு 4 நம்பர் செக் பண்ண, அது கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம்னா இட் இஸ் லைக் வெரி ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், ஸ்கூலில், அகெயின் லைக் மார்க் ரெஜிஸ்டர்ல அட்மிஷன் ரெஜிஸ்டர்லேருந்து எல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையும் காப்பி எடுத்து இது இப்படி தான் இருக்கு. ஸோ ஹியூமன் எரர்ல இந்த லெட்டர் விட்டு போச்சு. ஈவன் ஆஃப்டர் பேரண்ட்ஸ் செக்கிங் இது மாதிரி நடந்துச்சு, சேஞ்ச் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்து அது ஒரு லைக் 10-15 பேஜ் டாக்குமெண்ட் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியது. அனுப்பி சேஞ்சஸ் அவங்க அப்ரூவ் பண்ணா மார்க் ஷீட் சேஞ்ச் ஆகிடும். பட் வெரி லாங் ப்ராசஸ் விச் கேன் பி ஈஸிலி அவாய்டட். நீங்கள் ஒரு 10 minutes எடுத்து கொஞ்சம் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டு அட்ரஸ் பண்ணி, ஸோ வந்து இங்கே செக் பண்ணுறப்போ கான்சன்ட்ரேஷனோட செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா தென் வி வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம்? ஸோ 9 to 12 இந்த இப்படி தான் ப்ராசஸ். குழந்தைங்களோட லிஸ்ட் வாங்கி அவங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி அப்லோட் பண்ணி போர்டு கிட்ட இருந்து ஃபைனல் காப்பி எடுத்து சைன் பண்ணி வாங்குவோம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்ட்ஸ் அண்ட் ஹால் டிக்கெட்ஸ். தென் கம்ஸ் த மார்க் ஷீட். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ். பட் ப்ரிசைஸா நம்ம என்ன பண்ண போறோம், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ, ப்ளீஸ் நோட் இட் டவுன். What you see in the slide is very, very, very important. Class 10 and 12, we are starting the process immediately tomorrow, from tomorrow. You can come to school. Social distancing and COVID norms are very, very, very important. You can't say come, like say child has to come, குழந்தை வரணும், and parent have to come. ஸோ வரப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட், இது மாதிரி ஒரு லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லிஸ்ட்ல ஸ்டூடெண்ட் நேம், பேரண்ட் நேம், both father and mother, check பண்ணி sign பண்ணி கொடுக்கும். So 29th September, that is tomorrow. From tomorrow we are starting this process. Any working day, 10 AM to 3 PM, you can come to school. Students of 10 and 12, அதாவது இந்த வருஷம் போர்டு எக்ஸாம் எழுத போற குழந்தைங்க. So you can start coming from tomorrow up to 6 October, அதாவது நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும். நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் டைம் அண்ட் டுடே 8 days கொடுத்துருக்கோம். பட் டோன்ட் வெயிட் அன்டில் த லாஸ்ட் டேட். ப்ளீஸ் டோன்ட் வெயிட் அன்டில் த லாஸ்ட் டேட். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுவோம், 29 and 30 வெயிட் பண்ணுவோம். அண்ட் ஃப்ரம் 1 October I'll start calling you people. So don't wait until the last date. நீங்கள் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணீங்கன்னா லைக் செக்கிங் போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு கூப்பிட்டு சைன் வாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 6 October, as on this slide, it is the last date, but please don't wait for the last date so that we can complete the process soon. Maybe Thursday kulla mudikir paanga, the Thursday kulla. Friday I think it would be a holiday. October 2, October 3 we will be working, and 5 and 6 also we are working. So other than October 2 and the Sunday, any days you can come. You have to come with the child, which means like kalayila class irukum, like nalikku oru class mudiyudhu. We have 5 days of holidays. So from tomorrow afternoon you bring your child along with you. ரெண்டு பேரும் வாங்க, ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. செக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஃபைனல் லிஸ்ட் அப்லோட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் 10 October அப்லோட் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். 10 Octoberக்குள்ள வந்துட்டு ஒரு சேம் அப்லோட் பண்ண லிஸ்ட்ல ஃபாதர் சைன், மதர் சைன், மதருக்கும் சேர்த்து ஃபாதர் போட்டதுனாலும் பண்ணலாம், இல்லை ஃபாதர் அண்ட் மதருக்கு சேர்த்து மதர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். One of you, like father or mother, along with the child,
அண்டர்டேக்கிங் சைன் பண்ணுறது, அதாவது 10 அக்டோபருக்கு முன்னாடி அண்டர்டேக்கிங் சைன் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கம் டு த ஸ்கூல் அகெயின். 2 தடவை ஸ்கூலுக்கு வர மாதிரி இருக்கும். Again, social distancing norms are very, very important when you come to school. So 10 October la, if I'm able to close it, 12th October, say in worst case scenario, 10th vara mudiyala, see please note it, in worst case scenario or 11th October or day gap puttirukken. 12th October I'll be sending the final list of 10th and 12th standard children to CBSE. So please note all these dates in some place and make sure that you cooperate with us and help us complete the registration successfully. Again, I'm repeating, 10th and 12th in the version of registration. அதாவது இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறவங்க, ஸோ டேக் திஸ் ஸோ சீரியஸ்லி. 11th and 9th சீரியஸாக தான் எடுத்துக்கணும். பட் சின்ஸ் லைக் 10th and 12th there is not so much of window. Next ஒரு 2 weeks time இருக்கு from today if you see. So you have to spend only like ஒரு நாள் வரப்போ ஒரு 5-10 minutes, the other day வரப்போ ஒரு 5-10 minutes. That would be sufficient. And please cooperate with us. இது முடிச்சிட்டோன்னா லைக் அப்புறம் only preparation மட்டும்தான் இருக்கும். We can see what all has to be done. So this is regarding 10th and 12th. Next would be 9th and 11th. 9th and 11th it is a little bit a big process. ஏன்னா இப்போ லைக் அதனால தான் 9th ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லைக் சாட்டர்டே வந்துட்டு போன சாட்டர்டே, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே we have sent a Google form to you. So அதில் student details according to birth certificate and copy of birth certificate and Aadhaar card கேட்டு. ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கோம். பட் ஒரு விண்டோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் 3rd October வரைக்கும், அதாவது இந்த சாட்டர்டே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து 3rd Octoberக்குள்ளே சப்மிட் பண்ணும் வித் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா 3rd to 10th வாட் வில் டூ இஸ், இந்த டேட்டா நீங்கள் சப்மிட் பண்ணுற டேட்டாவை நாங்கள் சிபிஎஸ்சி சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். அகெயின் 9 and 11th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் இட். 3rd to 10th பேக் எண்ட் ஸ்கூலில் உங்கள் டேட்டாவை அப்லோட் பண்ணுற வரைக்கும். After completing it, what we'll do is we'll call you on 10th October. Please note the time, 10 a.m. to 1 p.m. 10th October, it is this Saturday, second Saturday fixed on it. So parents work under parents easier. So on 10th October, you should be here between 10 a.m. and 1 p.m. In school uniform, because like say photographs வந்துட்டு சிபிஎஸ்சிக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸ். 9th ஸ்டூடெண்ட்ஸ் 8th இருக்கிற யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் even 11th ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ 10th இருக்கிற யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ அட்மிஷன்ஸ் whoever is there, we can do some arrangement. Best way is, say new admissions, what we'll do is if you come in a white shirt, it should be sufficient. Girls can come in white top. If it has a collar, well and good. If there's no collar, then it's fine. Please note that in the photo தான் வந்துட்டு உங்க CBSE hall ticket and registration form எல்லாத்துலயுமே இருக்கு. Maybe this photo you can use for the other exams also. So make sure that you come in a neat white shirt if you don't have the. So that would happen on 10th October. 10th October is a very important date for children of 9 and 11. Please note it down. Again, இங்க வர போறீங்க again, and we are going to have photographs taken here. So please make sure that social distancing norms are followed properly. When you come in, we have like IR scanner to check your body temperature, and next hand sanitizers, and wearing a mask is very, very important. Like after 6-7 months, children will be seeing each other. They do not know what to do. It's so easy that it can spread from one person to the other. So we are taking so cautious measures. So please cooperate with us when you come to school. Maybe even like say after this meeting, roll number wise pirichu koda kuduthuren, so that so much crowd is. Even vandittinganalum, I will make sure that say at the time 20 people irundhalum, I will make arrangements that you sit apart from each other. So you have to come on that day, take photographs, and check your registration details and sign, and leave the campus on 10th October. Next, after 1 week, again the changes edavadhu varudhu, photos ella naanga upload pannanom. Adu from 10 to 19 we'll
edit the photos. We have to add names and dates or date on which the photograph is taken. All those will be done in the 10 days time. From 19 to 24, we'll call 9 and 11 parents again to check the final details and sign it off. So, like with 24th, totally will be completing all the process. Very, very, very important. Don't take it light. Will you make arrangements? Please cooperate with us. Come to school. Please do the needful so that registration process happens smoothly. Next, registration fees. So, before 2 years, it was phenomenally less, but from last year, fees has gone. With CBSE fees from the exam fees are more. Like they have, this is what is the fees that you have to pay and pay for the registration. The total amount, like say per student, if you are in 9th standard and 11th standard, you have to pay a registration fee of is 300. 9th and 11th registration. 10th, 12th, jastiya irukum, it is for the examination conducting fees also. So it is divided like this: for paper 300 rupees, 5 papers it will be 1,500 rupees. There is something called a migration certificate. Migration certificate, the CBSE is charging 350 rupees. So 10th, the total will be 1,850 rupees. 12A and 12B math students, the registration fees is 2,300. The split up is same: 300 per paper, it would be 1,500, and 350 for the migration certificate. And over practical examination, it is like 150 rupees. So 12A and 12B math students, it is 3 practicals, so it is 450 rupees. That comes to a total of 2,300 rupees. 12B, other than English, for all the other 4 subjects, there is practicals. So even though 12A practicals is actually difficult, 12B practicals is equally important, but it is kind of easier pannidalam. But there is no difference in fees and all. So 12B English thavara, other subjects like accountancy, economics, business studies, even political science, there is fees. Computer science, practicals. So 150 rupees extra 12B. So 2,450 will be the registration fees for the board examinations in 10 and so then all these fees: 1,850 for 10th standard, 12A and 12B math students 2,300, and 12B it is 2,450. All this is the information I wanted to give you, parents, and that is all I wanted to say. 5 to 5:30 solirno, it is 5:40 now. And slide மேல ஒரு லிங்க் இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்கிரீன்ல ஒரு லிங்க் வாங்கிருக்கு, www.slides.appgoo.gl/6w9wh. 9 and W and H are capital letters. இது நீங்க type பண்ணீங்கன்னா, if there's any questions, then you can type the question. And the school reopen. I was so excited. I thought I'll ask all 9 to 12 students, let them come from 5th October. But looking at Udumalpet cases, I can't do it as of now. I'm really longing to see all my children. So, but I think it is not going to happen for next 1 or 2 months. We'll call you soon, at least for writing tests or at least having doubt discussions and everything. Once government gives clear instructions, government solli or 15 நாளுக்கு அப்புறம் start பண்ணலாம். Please wait for it. And birth certificate is in Tamil. While coming to school, they want தமிழ்ல இருந்ததுன்னா இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வரணுமான்னு கேட்டிருக்கீங்க. If it is possible for you to do within the given time, பண்ணுங்க. இல்ல இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் நீங்க கொடுத்துருங்க, பர்த் சர்டிஃபிகேட் தமிழ் ஸ்பெல்லிங்ல இருக்கிறதுல இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் எழுதி கொடுங்க. We'll take it up, but at a later stage you have to give us the English birth certificate. அது எப்போ நீங்க ப்ராசஸ் முனிசிபாலிட்டி போய் கம்ப்ளீட் ஆகி வருதோ அந்த டைம்ல you have to pick the English birth. So then we'll take that as the call. Alright, I think I've answered most of the questions, and
the top of the head, like say, I'm trying to think from your side if there would be any questions. Like school opening, I've said it might not happen this month, October, but after that we would plan something, at least for 12th standard practicals and for the revision part. 10th and 12th maybe 1 month portions November first week something portions. 10th already we are in the 25% of the portion. 10th எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு வீக் கிளாஸ் நடக்கும் அக்டோபர்ல இருக்கு, டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எவ்ரிதிங், அண்ட் நெக்ஸ்ட் 25% எக்ஸாம்ஸ் எழுதும், 80 மார்க்ஸ் எக்ஸாம்ஸ். தென் அது மாதிரி ஒரு 4 செட் போகும். ஃபர்ஸ்ட் 25%, நெக்ஸ்ட் 25%, 75 and 100%. Then we'll go for full portion exams. And 9th, slowly what we'll do is we'll recap all of the portion, then we'll have 1 or 2 revision exams, then we'll go for the final exam by December or January. It's the plan for 9th. And 11th it would be like January end or February we'll have the final exam for 11th standard. And we are planning to start 12th by February. So this is a overall update that I'm giving you. And thank you for coming to this meeting. And any doubts are there, please regarding the registrations, don't hesitate to call the school numbers. Academic side, anything, even if it is like so simple like sir just call me to the school number, ask people to connect the phone to me. I'll talk to you and we'll see what we can do about taking care of academics also. Thank you very much. Thank you for coming to this.